சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் எல்லாருமே வீட்டுக்கு ஒரு அம்மியும் ஒன்றும் வச்சுருந்தாங்க. நானுமே வச்சுருந்தேன். இப்போ நடுப்புற ஊரில் கொண்டு போட்டு வந்துட்டேன். சரி, நமக்கு வந்து இனிமேல் யூஸ் ஆகும் அப்படின்றதுனால ஒரு அம்மியும் ஒரு உரலும் வாங்கியிருக்கேன். அது எப்படி பழக்கிறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம ரெண்டாவது இந்த அம்மிலையும் உரல்லையும் அரைச்சோம் அப்படின்னா கைக்கு வந்து எக்ஸசைஸ் ஆகிடும். இப்போ தனியாக நம்ம பைசா கட்டி எக்ஸசைஸுக்கெல்லாம் நம்ம போகிறோம். இந்த மாதிரி பொருள்லாம் இருந்தால் அதுக்கெல்லாம் நம்ம போகவே தேவையில்லை. நம்ம இங்கேயே வந்து எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம உரலை வந்து நல்லா இப்படி ஆட்டும் போது கைக்கு வந்து நல்ல எக்ஸசைஸ் கிடைக்கும். இந்த அம்மியில் வந்து இப்படி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த ஷோல்டர் கழுத்து இதுக்கெல்லாம் வந்து நல்லாவே ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். அந்த வலியெல்லாம் இருந்ததுன்னா குறைஞ்சிடும். அந்த நேரம் வலிக்குமே தவிர, ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கே வந்து ஃப்ரீயாக இருக்கும் அந்த இடம்லாம். இன்றைக்கி இதை எப்படி பழுக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இதை நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் கடையில் தான் நான் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா இதோட லிங்க்கு ஃபோன் நம்பர் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். அங்கே இது மட்டும் இல்லை, மற்றபடி தோசைக்கல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடாயி, பித்தளை பாத்திரம், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பொருளெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா அவங்களோட நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச பொருளை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். முதல்ல புது அம்மி வாங்கினா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்லா இதை கழுவிக்கணும். நல்லா ஒரு தேங்காய் நார் இல்லாட்டி இந்த மாதிரி பிளாஸ்டிக் நார் போட்டு நல்லா வந்து கழுவிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து பச்சரிசியை ஊற வச்சுருக்கேன். பச்சரிசின்னு இல்லை, ஏதாவது ஒரு அரிசியை ஊற வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம அரிசி வச்சு அரைச்சிட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து குட்டி குட்டி மண்ணுங்கள்லாம் இருக்கும். அது எல்லாமே நமக்கு வந்துடும். நல்லா இந்த இடமெல்லாம் சேர்த்து அரைங்க, எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி. பாருங்கள், இப்போ நல்லா வந்து நான் இந்த அரிசியை கழுவி நம்ம கீழே விட்டுறணும். அதை வந்து எடுத்துக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு தடவை எப்போவுமே நம்ம அம்மி உரல் வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி பச்சரிசியோ இல்லை அரிசி ஏதாவது ஒன்று ஊற வச்சு அரைச்சிட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற மண்ணெல்லாம் நல்லா போயிடும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா வந்து உள்ளெல்லாம் மண் இல்லாமல் க்ளீன் ஆகிடுச்சு. எப்போவுமே நம்ம புது அம்மி வாங்கணும் உரல் வாங்கணும்னா இந்த மாதிரி அரைச்சிட்டு தான் யூஸ் பண்ணணும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக. இது மட்டும் கிடையாது, நம்ம கிரைண்டர் வாங்கினா கூட அதில் வந்து கொஞ்சோண்டு அரிசி போட்டு ஆட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கிறோம். இப்போ இந்த அம்மி பாருங்கள் சூப்பராக ஆயிடுச்சு. பாருங்கள் உரல் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்ல மண்ணாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இதை கழுவிக்கலாம். பாருங்கள் மண் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து அதுக்கு தான் நம்ம வந்து அரிசி போட்டு ஆட்டிட்டோம் அப்படின்னா அந்த மண் எல்லாம் சுத்தமாக வந்துடும். ஏன்னா ஃபஸ்ட்டு தடவை நம்ம கல் ஆட்டும் போது அதில் உள்ள மண்ணெல்லாம் வரும். பாருங்கள் மண் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து அதுக்கு தான் நம்ம வந்து அரிசி போட்டு ஆட்டிட்டோம் அப்படின்னா அந்த மண் எல்லாம் சுத்தமாக வந்துடும். ஏன்னா ஃபஸ்ட்டு தடவை நம்ம கல் ஆட்டும் போது அதில் உள்ள மண்ணெல்லாம் வரும். இப்போ இந்த பச்சரிசி ஊற வச்சுக்கிற பச்சரிசியை இதில் சேர்த்துக்கலாம். பச்சரிசினா கொஞ்சம் சீக்கிரம் மசியும், அதனால் நம்ம பழக்கும் போது பச்சரிசி போடுறது தான் நல்லது. முதல்ல நம்ம ஆட்டும் போது கல் வந்து தேயாமல் இருக்கிறது வந்து இப்படி கஷ்டமாக இருக்கும். ஒரு 2-3 தடவை நம்ம ஆட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடும். பாருங்கள் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரிசி மசிஞ்சிடுச்சு.
அதை வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அம்மி கொத்துறவங்கலாம் வருவாங்க. அவங்கக்கிட்ட நம்ம உரலுக்கு எப்பவுமே வந்து கொஞ்சம் புழுவாக போட்டுக்கணும். போட்டால் தான் நல்லா வந்து சீக்கிரம் மசியும். புது கல் இப்போ இந்த கல்லுக்கு வந்து போடவே இல்லை. நம்ம வந்து அந்த மாதிரி யாராவது போனால் கூப்பிட்டு போட்டுக்கலாம். நம்ம அம்மி உரல் மட்டும்தான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் புதுசாக கிரைண்டர் வாங்கினாலும் இதே மாதிரி தான், இந்த மெத்தடை தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அதுலேயுமே நம்ம இந்த மாதிரி அரிசி போட்டு ஆட்டி எடுத்துட்டு கழுவி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும். இது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க. கிரைண்டர் வாங்கினாலும் சரி, அம்மி உரல் வாங்கினாலும் சரி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.